திறமையுள்ள உக்கிரபாண்டியம் தேவர் பெற்ற உத்தமரா 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 இரண்டிட செய்தியும் உள்ள மக்கள் நலங்களாஞ்சி நாடையர்களடங்கு போச்சு இளையங்களாஞ்சி நாடையர்களடங்கு போச்சு மதுரையிலே மகாலட்சுமி மில்லாதிலே மாவீர மதுரையில மகாலட்சுமி மில்லாதிலே வீர மதுரையில மகாலட்சுமி மில்லாதிலே மாவீர மதுரையில மகாலட்சுமி மில்லாதிலே தீவிரம வேண்டனியோ தெய்வமாகி போன தேவர் யாக தீபமான தெய்வமாகி போன வெள்ளை ஒழித்து கட்டவையானும் என்று ஒன்றுபட்ட வெள்ளையேற ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஒன்றுபட்ட வெள்ளை ஒழித்து கட்டவையானும் என்று ஒன்றுபட்ட வெள்ளையேற ஒழித்து கட்ட வேண்டும் என்று பள்ளி வருகாலத்தீழாக போராட்டத்திலே ஆர்வத்தோடு கொதித்தார் தேவராங்க இளையரை எதிர்த்து ஆர்வத்தோடு கொடித்தார் இளையரை எதிர்த்து வீரம் உள்ள தேவர் முத்துராமலிங்கம் இந்த இளவீரமுள்ள தேவர் முத்துராமலிங்கம் இந்த இளவீரமுள்ள தேவர் முத்துராமலிங்கம் இந்த இளவீரமுள்ள தேவர் முத்துராமலிங்கம் இந்த உலகை வீண்டு இதற்குள்ளாக மறைந்த பேர் பண்டடுயரோ கொஞ்சம் எருது கலங்க வெவரோ பேர் பண்டடுயரோ இருந்த கலவரோ பேர் பண்டடுயரோ கொஞ்சம் எருது கலங்க வெவரோ பேர் பண்டடுயரோ வெவரோ நடமாட முடியாமையான நாளுக்கு நாள் உடல் மெலிந்த நடமாட முடியாமே நாளுகள் நாள் உடல் மெலிந்த யாரு யாரு யாரே தேவர் தேவர் நடமாட முடியாமல் நாளுக்கு நாள் உடல் மெலிந்த நடமாட முடியாமே நாளுகள் நாள் உடல் மெலிந்த உடனடமிகவும் கண்டு உலகேல கவலைப்பட்டு உருவம் உறைந்து இருக்காத உணர்ந்த மக்களும் துடிக்க 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 ஐந்து மாத மதுரையில அதற்கடுத்த வேலூரிலே 5 மாத மதுரையிலே அதற்கடுத்த வேலூரிலே 5 மாத மதுரையிலே அதற்கடுத்த வேலூரிலே 5 மாத மதுரையிலே அதற்கடுத்த வேலூரிலே செய்து வந்த குணமடைந்த ஒளிவு பெட்டுமை நடந்த மதுரை நகரிட இருந்த பெட்டுமை நடந்த மதுரை திருநகரிட இருந்த நகர் வங்கியிலாவில் தேவர் மகன் இருக்கையிலே திருநகர் வங்கியலாவில் தேவர் மகன் இருக்கையிலே நகர் வங்கியிலாவில் தேவர் மகன் இருக்கையிலே திருநகர் வங்கியலாவில் தேவர் மகன் இருக்கையிலே
எவ்வாறு இருக்குது ஒன்போதிலே இவ்வாறு இருக்கும் அடி இருபத்தி ஒன்போடிடே எவ்வாறு இருக்குது 29 செவ்வாய்க்கிழமையிலே 5 மணிக்கு வருயிருவடுங்க கமலா நடுங்க வருயிருவடுங்க தேசமெல்லாம் நடுங்க தேசமெல்லாம் நடுங்க அக்டோபர் மாதம் சரியா 63ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சரியா 63ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் சரியா 63ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சரியா 63ஆம் ஆண்டில் எட்டாள தேசமெல்லாம் எங்கள் ராமலிங்கம் இறந்த செய்தி பறக்க மகள் ஏங்கி கண்ணீர வடிக்க இறந்த செய்தி பறக்க ஏங்கி கண்ணீர வடிக்க சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்தாயினாய் சொந்த ஒரு அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்ததினா யாரு யாரு யாரே சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்தாயினாய் சொந்த ஒரு அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்ததினா இளபடி பசுமொழிக்கு அரிசனாக கொண்டு வந்துமே ஆயிரம் ஆயிரம் மைக்கை அங்கே அலறி கொண்டு போக ஆயிரம் ஆயிரம் மக்கள் அலறி கொண்டு போக ஆயிரம் 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 அலறி கொண்டு போக லாரி பஸ் பிளஸ் ரயில்களிலும் உள்ளட்டிலோ லாரி பிளஸ் பிளஸ் ரயில்களிலும் புல்லட்டிலும் லாரி பஸ் பிளஸ் ரயில்களிலும் உள்ளட்டிலோ லாரி பிளஸ் பிளஸ் ரயில்களிலும் புல்லட்டிலும் ஆரம் உணர்ந்தாளையில் மோண்ட அடித்து கொள்ள பசுமொனுக்கு ஆயிரக்கணக்காக மக்கள் அழுது கொண்டு போக ஆயிரக்கணக்காக அழுது கொண்டு போக முகையா தேவரில் அம்மா சுப்பாராமல் சேசமுகைய தேவர் எல்யம்மா சுப்பராமல் ஏசமந்து முகையா தேவரில் அம்மா சுப்பாராமல் சேசமுகைய தேவர் எல்யம்மா சுப்பராமல் ஏசரை மலைகள் ராஜனோ தோடு நாரங்க இறுதி வணக்கம் செய்து ஏகதோடு இறுதி வணக்கம் செய்து இறுதி வணக்கம் செய்து தன்னலமிடாட வரா சசி வருண தேவரோடு கண்ணல்ல இல்லாதவர தசிவர்ண தேவரோடு தன்னலமிடாட வரா சசி வருண தேவரோடு கண்ணல்ல இல்லாதவர தசிவர்ண தேவரோடு கருபய தேவை மஜாவி மாறி வாடே மகள் இரண்டு வடாய் ஓடு சிந்தை நோய்ந்து வாடே மகள் ஒன்றாய் கூடு மந்திரி ராமையாவும் மதுரை தேவர் சகாயமோ மந்திரி ராமையாவோ மதுரை தேவ சகாயமோ மந்திரி ராமையாவும் மதுரை தேவர் சகாயமோ மந்திரி ராமையாவோ மதுரை தேவ சகாயமோ சில கருபய தேவை மாறி சாமி வாடே மகள் இரண்டு ஒன்றாய் கூடு சிலை நொண்டி வாடே மகள் இரண்டு ஒன்றாய் கூடு வாடே
பெருந்தலைவர் தேவர் முத்து ராமலிங்கோ தென்னகத்து பெருந்தலைவர் தேவர் முத்து ராமலிங்கோ தென்னகத்து பெருந்தலைவர் தேவர் முத்து ராமலிங்கோ இந்த உலகை வீடு ஏற்பதாக மறைந்ததென்று எருது கிழங்கு விவரோ பேர் கொண்டடு எருது கிழங்கு விவரோ ராமநாடு சிவகங்கை ராஜாக்களும் வந்தும் இருந்தார் 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 ராமராஜரோட கருதூடன தந்தை அடிக்கே குருவி கூட அந்த கைகளை வாடு காக்கா குருவி கூட அங்க கண்ணழகி வாடு காக்கா குருவி கூட கண்ணழகி வாடு காக்கா குருவி கூட அங்க கண்ணழகி வாடு உள்ளது விடியந்தோடைய புடங்கிடமானடைய பொழுதும் விடிந்தோதையா புதன்கிழமை ஆனதையா உள்ளது விடியந்தோடைய புடங்கிடமானடைய பொழுதும் விடிந்தோதையா புதன்கிழமை ஆனதையா அழைது புலம்பினாராயண சன்னங்களுமே அழகு சப்பரதேரி அலங்கரித்தது பாரு அழகு சப்பரதேரி அலங்கரித்தது பாரு அழகு சப்பரம் தேரே அலங்கரித்தது பாரு நல்ல வேரணமடு மூந்தூர் ராமலிங்க தேவருக்கு நல்லவர நமது முத்து ராமலிங்க தேவருக்கு வேரணமடு மூந்தூர் ராமலிங்க தேவருக்கு நல்லவர நமது முத்து ராமலிங்க தேவருக்கு மல்லிகை முல்லை ரோஜ மலர்களாலே தேரமைத்து தியானமாக தேவர் வளர்த்த மயிலும் பூவே மத்தியானமாக வளர்த்த மயிலும் பூவ பூவ பசுமொழியில் அடக்கம் செய்து பாழ்தளித்து மாலையிட்ட பசுமொழில் அடக்கம் செய்ய பால் தொழித்து மாலையிட்டார் பசுமொழியில் அடக்கம் செய்து பாழ்தளித்து மாலையிட்ட பசுமொழில் அடக்கம் செய்து பால் தொழித்து மாலையிட்டார் டிசம்பர் 1ஆம் தேதி வெள்ளக்கட்டையட்டைக்கு தேவருடைய மறைவே நமது நாட்டுக்கு ஒரு குறைவு தேவருடைய மறைவே நாட்டுக்கு ஒரு குறைவு நாட்டுக்கு ஒரு குறைவு ஈசன் மகனான எனம் பெண் மாயாண்டியுடலை பகவதியாருடைய வாசலிலே பாலகனாகப்பட்ட எனம் பெண் மாயாண்டியுடலை மாடல் ஆயினப்பனாகிய மலையாண்டி மாயாண்டி உடலை மாடு இருக்கிற இந்த பகவதி ஆசரிலை பகவதியாருடைய வாசலிலே பாலகனாகப்பட்ட எனம் பெண் மாயாண்டியுடலை ஆயினப்பனாகி இந்த மாயாண்டி சுடலை 7 நிலையம் போடுகிறாள் 7 இழையும் போடுகிறாய் எப்படி போடுகிறாள் எப்படி போடுகிறாய் கோபுரத்தில் ஒரு நீடையும் ஒரு நீடையும் ஒரு நீடையும் ஒளி மாறத்தில் ஒரு நீடையும் ஒரு நிலையோ ஒரு நிலையோ தேர்தடையில் ஒரு நீடையும் ஒரு நிலையோ கலங்காயிட ஒரு நீடையும் ஒரு நிலையோ மூளையிட ஒரு நீடையும் ஒரு நிலையோ மூடாடிட ஒரு ஒரு நிலையோ நீடையும்
இடம் போட்டு வெள்ளியால் கும்பே கலசம் வைத்து கலசம் வைத்து மடை ஏற்றி வைத்து உச்சி மாலை ஆரம் சாதி கொண்டு முகம் கொடைத்து கைமூகை எவி கொண்டைத்து கைமூகை எவி கொண்டைத்து ஒத்த பந்தம் கொடுக்கிறாய் தடவாளை இளவீரது உடைத்து வைத்தால் எங்காய் பாலோ ஒரு கோட்டை அரிசி பொங்கி அரிசி பொங்கி ஒரு படப்பா போடுகிறது முட்டையோடு முருங்காய முருங்காய ஓதகத்தை சூடாடி ஒரு வரண சோடு பள்ளி ஒரு வரண ஒரு வரண கருகிடா ஒரு வரண மாறி ஒரு வரண துவளங்கொட்டி ஒரு வரண ஆரடைக்கு வரணம் ஓடு சாம ஒட்டு போட்டு அடகி வரணும் ஓடு பணி கொடுத்தால் மாயாண்டி சுடலைக்கு அப்பனாகிய மாயாண்டி சுடலைக்கு ஏழு நடையம் ஓட்டு என இனமாகவே பலி கொடுக்கிறார் இனமாகவே பலி கொடுக்கிறார் மாயாண்டி உடலை மாடன் ஒருவன் நானே இந்த மாயாண்டி உடலை மாடன் ஒருவன் நானே அவனுக்கு ஏறப்பா ஏழு நிலையம் போடுகிறாய் எதற்காகமா போடுகிறாள் அவன் இருக்க ஒரு நிலையம் அருள் இருக்க ஒரு நிலையம் அவன் இருக்க ஒரு நிலையம் அருள் இருக்க ஒரு நிலையம் தான் இருக்க ஒரு நிலையம் உடலையுடைய தடி இருக்க ஒரு நிலையம் நான் இருக்க ஒரு நிலையம் உடலை தடி இருக்க ஒரு நிலையம் வாடி இருக்க ஒரு நிலையம் மல்லையம் இருக்க ஒரு நிலையம் மல்லையம் இருக்க ஒரு நிலையம் ஒரு நிலையத்தில் ஈசர் மகனானியர் மலையாண்டி சுடரி மாடல் அப்பனாகிய உடலை மாடே ஏக கொலைவாகவே கொழுவிருக்கிறார் ஏக கொலைவாகவே கொழுவிருக்கிறார் ஆறு நிலையத்திலும் அமைதியாக கொழுவிருக்கிறார் அமைதியாக இந்த மாயாண்டி கொழுவிருக்கிறார் அதிகாரியாகவே மலையாண்டி சுடரி மாடல் இந்த மாயாண்டியான உடலை மாடே காத்திருக்கிறார் திரவியத்தை காத்திருக்கின்றால் திரவியத்தை காத்திருக்கின்ற போது திரவியத்தை காத்திருக்கின்ற போது உள்ளங்கொச்சி கோழி கோடு கோடி கோடு ஓடுகை நல்ல மழையாளோ மலையாளம் நன்னீரே அந்த உலகு மலையாளம் நன்னிலே அல்ல நன்னம் உணர்வோடு சடையக்கரை நாளை சாதி தருவிலே நாலு சாதியாருடைய தெருவிலே யார் ஆண்டு வருகிறார் யார் அம்மா ஆண்டு வருகின்றார் அதிபுளையல் முடிபுளையல் மாந்திரவாதி பெரும்புளையல் இந்த மாந்திரவாதி பெரும்புளையல் பெரும்புளைச்சி பெருமையோடு ஆண்டு வருகிறார் பெருமையோடு ஆண்டு வருகிறார் மையோடு சிமிழோடு மாந்திரிக தொழிலோடு
தொழிலோடு அள்ளங்காளி மாந்திரவாடி அதர்மச்சண்டாள புலையன் அதர்ம சண்டாள புலையன் அருமத்தொழில் செய்கிறவன் இந்த காசி புலையன் அரும தொழில் செய்து வருகிறான் இந்த காசி காசி போலையா காசி போலையா வருமாண்டா காசி போலையா காசி தும்ப போலையா ஆமா மாந்திரவாதி மையோடு சிமிலோடு மாந்திரீக தொழிலோடு மாந்திரிக தொழிலோடு அள்ளங்காளி மாந்திரவாடி அதர்மச்சண்டாள புலையல் இந்த போலை மையோடு சிமிலோடு மாந்திரீக தொழிலோடு ஆண்டு வருகிறான் மாந்திரிக தொழிலோடு ஆண்டு வருகின்றான் மலையாள சீமையில ஆண்டு வருகிறான் அல்லவா ஆண்டு வருகின்றானே அல்லவா ஆட்டை உருக்கடைப்பான் முளையல் அருங்கசத்தையப்பட்ட வைப்பான் தேவத்த வைப்பான் அம்மியோடு மறந்தரைப்பாய் ஆகாசத்துல பறக்க வைப்பான் அம்மி தட்டிட்டாம்னா ஐநூட்டாங்க அதை வலிக்கு பறக்குமா ஆண்டு வருகிறான் அல்லவா இந்த மாந்திரவாடி இந்த மாந்திரவாதி மாந்திரவாடி பெற்ற மகள் மாவுசைக்கு பெண் உரைத்து மாவுசக்கி பெண்ணொருத்தி ஒட்டைக்கு ஒரு மகள் ஒத்த மகள் மாவுசைக்கு ஒத்தைக்கு ஒரு மகள் ஒத்த மகள் மாவுசக்கி முளையல் பெரும்புலையே மையோடு சிமிலோடு மாந்திரிக தொழிலோடு மாந்திரிக தொழிலோடு அம்மி தட்டிட்டாம்னா ஐநூட்டாங்க அதை வலிக்கு பறக்குமா சொலவு தட்டிட்டாமனா தொண்ணூத்தாங்காத வழிக்கு பறக்க சமுத்திரத்தில வாழை உண்டை புலையும் சக்கரம் போல் சுழண்டு சுழண்டு வருவான் அப்படியே சக்கரமா சுழண்டு ஆட்டை குறுக்கடைப்பான் அருங்கசத்தை அவட்ட வைப்பான் ஆற்றை குறுக்கடைப்பாரு கசத்தை ஒத்த வைப்பான் வைப்பா மாந்திரவாதி புடையன் அந்த பெரும்புலையன் மாந்திரவாடி புடையன் மையோடு சிமிலோடு மாந்திரிக தொழிலோடு ஆண்டு வருகின்ற மாந்திரவாடி புடையனுக்கு இந்த மாந்திரவாதி பெரும்புலையனுக்கு மகள் உரைத்தி மாவுசக்கி பெண்முடியா மகள் ஒருத்தி மாவுசக்கி பெண்கொடியா ஒட்டைக்கு ஒரு மகள் ஒத்த மகள் மாவுசக்கி ஒற்றைக்கு ஒரு மகள் ஒத்த மகள் மாவுசக்கி இல்ல மாவுசக்கி பெண்முடியாய் மாவுசக்கி பெண்கொடியா 16 வயதை பக்குபடியாக இருக்கிறார் பக்குவதியாகி இருக்கிறார் பக்குபடியான பெண்ணாளி பார்க்க 15,000 கண்கள் வேண்டும் 15,000 கண்கள் வேண்டும் அவ்வளவு ஒரு அழகு அப்படி ஒரு அழகு எப்பா உன் வீட்டுல உன் முன்னாடி இருக்காள் அவள் அழகா ஏமா அவ அழகா இருந்தா நான் எங்க வெள்ளு படிக்க வர போறேன் அடப்பாவி ஏமா ஒண்ணு ஒரு பெண்ணாப்பட்டவளுக்கு முகராசி வேணும் சரி இல்லைன்னா பேர் ராசி வேணும் யாருக்குனே செந்திலுக்கு வள்ளி இருக்கா சரி அடுத்தாலே ஒண்ணு சொல்லுதா ஆமா ஐயோ பாவம் இல்லையா ஆமா எம்பிட்டு அழகு என்னப்பா? ஒரு பெண்ணுக்கு ஒண்ணு முகராசி வேணும் இல்லன்னா பேர் ராசி வேணும் சரி. இவனுக்கு ரெண்டுமே கிடையாது கிடையாதா மாச பருப்புக்கு மசாலா அடிக்கிற கழுந்து மாதிரி மொட்டையா இருக்கா சரி என்ன செய்ய அவளை வச்சு மாத்தி ஆமா யார் இருக்கா நான் வீட்டுலதான் நீ வீட்டுக்கு வா மவனே உன்னை அந்த கழுத கொண்டு அடிச்சு காலி தீய பண்ணிடுறேன் கொளுத்திடுறேன் என்னப்பா எடுத்து போட்டுறாதீங்கண்ணே அவங்க தான் போட்டு விட்டுருவாங்களே ஆமா உனக்கு இருக்கு வீட்டுல வா வா வீட்டுக்கு என்ன சொல்லுகிறான் என்ன சொல்லுகின்றாய் இந்த மாவுசைக்கு பெண்முடியாய் இந்த மாவு சக்கியான பெண்மணியாய் மாவுசைக்கு பெண்முடியால் 16 வயலை பக்குபடியான பெண்ணாளை பக்குவதியான பெண்ணாளை பார்க்க 15,000 கண்கள் வேண்டும் பார்க்க 15,000 கண்கள் வேண்டும் அவ்வளவு ஒரு அழகு அப்படி ஒரு அழகு அவ்வளவு ஒரு அழகு அப்படி ஒரு அழகு கோடி அழகு கொட்டி அழகு அப்படி குஷ்பு மாதிரி இருக்கா ஆமா அப்படி அழகோடு இருக்கிற போடு இருக்கின்ற போது அப்படி சீமையெல்லாம் வேறும் முகலும் வெற்றி வரக்கூடிய இந்த சீமையெல்லாம் வேறும் முகலும் வெற்றி வரக்கூடிய ரூபாய் 100 லட்சமாக பரிசளித்திருக்கிறார் 100 ரூபாய் 100 லட்சமாகவே பரிசளித்திருக்கிறார் அவர்கள் எனப்பெல் மாயாணி உடலையுடைய அருளாடும் மாயாணி உடலையுடைய அருளாலும் பேச்சு பிரம்மசக்தியுடைய அருளாலும் பேச்சு பிரம்மசக்தியுடைய அருளாலும் அவர்கள் இன்று வாழ்க அன்று வாழ்க என்றென்று வாழ்க வாழ்க வளர்க என்று வாழ்த்தி கொண்டு என்ன சொல்லுகிறார் இல்ல மாவுசக்கி பெண்கொடியாய் அவள் 16 வயதை பக்குபடியான பெண்ணாளி பார்க்க 15,000 கண்கள் வேண்டும் பார்ப்பதற்கு 15,000 கண்கள் வேண்டும் அழகா இருக்கா அப்படி ஒரு அளவோடு இருக்கிறாள் யாருப்பா மாவுசக்கி அந்த மாவுசக்கி பெண்கொடியாய் என்ன அழகோடு இருக்கிறாய் என்ன அழகோடு இருக்கிறாள் இந்திர சந்திர உதயம் போலே உதயம் போலே உதயம் போலே இருக்கிற அழகோடு அழகோடு உதயம் போலே உதயம் போலே உதயம் போலே
பாதத்திட கற்பூண்டு ஓடுகிறதன் நீரிடே ஒடுக்கு பள்ளங்கற்பூண்டு ஓடுகிற நாகத்திற்கோ அடிவாயட்டில் கற்பூண்டு எலுமிச்சங்கனியாடற்கு கொஞ்சம் கற்பூண்டு உள்ளே மொத்து காடாடு கொஞ்சோரு கற்பூண்டு அவ்வளவு அழகாகவே இருக்கிறாள் இந்த புலையன் பெற்ற மாவுசக்கி பெண்குடியாள். இந்த புலையன் பெற்ற மாவுசக்கி பெண்குடியாள் அப்படி இருக்கின்ற போது நமக்கு அடுத்தபடியாக பரிசளித்த சீமான் யாரையா? நமக்கு பரிசளித்த செல்வன் சீமான் யாரம்மா? அதாவது தேவரே துணை. தேவரே துணை. தேவர் சமுதாயம் முன்னீர் பள்ளத்தை சேர்ந்து மேல முன்னீர் பள்ளத்தை சேர்ந்து பேச்சிமுத்து அவர்கள் சேஜிபி. பேச்சிமுத்து அண்ணார் அவர்கள் ஜேசிபி. ஆமா. அலுவலில் மாவுசக்கி பெண்குடியாள். மாவுசக்கியான பெண்குடியாள். என்ன அழகோடு இருக்கிறாய். என்ன அழகோடு இருக்கிறாய். ஏறி நண்டி கூர்வருவா இருளகளாகி வள்ளமோய் மாவுசக்கி பெண்குடியா? இந்த மாவுசக்கியான பெண்குடியாள். அழகு மட்டுமா? வேறு என்ன? இல்லை இல்லை எல்லாம் அழகோடு இருக்கின்றாய். என்ன அழகோடு இருக்கிறாய். கள்ளருட உடையாயிலே காரையாடி வார்தவோ ஒருவருடை உடையிலே ஊடுரு வழியிடவோ அள்ளிடலிடவோ ஐநூறையனே மலையள ஓடிடலிடவோ ஓடிடலிடவோ மலையள செட்டிகட திருவாடியிலே வெளித்தொடு தேரதிரவோ வாவருட உடையாயிலே வாவருட உடையாயிலே வாதரத வரமோ செட்டிக்கட தெரிவிடை தெளித்தடைத்த ரத்தினம் போலாக தெளித்தடைத்த ரத்தினம் போலாக அப்பாருட உடையிலே வார்த்தெடுத்த பகடம் போல வார்த்தெடுத்த பகடம் போலாக அவ்வளவு ஒரு அழகு, அப்படி ஒரு அழகு. கோடி அழகும் கொட்டி அழகும். கொட்டி தான் கிடக்க பெட்டி வச்சு தான் மறக்கணும். குஷ்பு மாறி கத 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 கதன்னு இருக்கா. ஏ அப்பா குஷ்பு ஓஹோ குளு குளுன்னு குஷ்பு மாதிரி இருக்கா. ஆமா.
என்னப்பா அவர் அந்த நக்மான நினைப்பில இருக்காங்க. ஆமா. இல்ல மாவுசைக்கு பெண்முடியாய் இந்த மாவுசக்கியான பெண்மணியாய் இவ்வளவு அழகாக இருக்கின்றார் அல்லவ, இவ்வளவு ஒரு அழகோடு இருக்கிறார் அல்லவா. அழகாக இருக்கும் பெண்ணுக்கு சடங்கு சாஸ்திரம் முடிப்பதற்கு புலையனுக்கு கையில காசு கிடையாது. அம்மா புலையனுக்கு கையில காசு கிடையாது, அவன் தான் பெரிய மாந்திரவாதி ஆச்சே. சரி, அப்புறம் ஏன் அவன்கிட்ட காசு பணம் இல்ல? ஐயா என்ன ஒரு மனிதருக்கு அருள் இருந்தா பொருள் இருக்காடு, பொருள் இருந்தா அருள் இருக்காடு. அருள் இருந்தால் பொருள் இருக்காது, பொருள் இருந்தால் அருள் இருக்காது. அருளும் பொருளும் சேர்ந்துருச்சுன்னா ஐயாக்கு சீட்டுங்க கிடையாது. அப்ப அவர் இருப்பார் தவற கொட்டகையில். தகர கொட்ட போற இப்ப செண்டிங் அடிச்சாச்சு. அப்படியா? ஆமா, செண்டிங் அடிச்சாச்சோ? செண்டிங் அடிச்சாச்சு. அப்படியா? இல்ல மாந்திரவாடி பெற்ற மகள் மாவுசைக்கு பெண்ணாளுக்கு, இந்த மாவுசக்கியான பெண்ணோடி ஆளுக்கு சடங்கு சாஸ்திரம் முடிக்கணும்னு சொல்லி அப்படி வேணும்னா அப்பப்ப வரவழைத்துக் கொள்வான். வேணுமென்றால் அப்பப்ப வரவழைத்துக் கொள்வான் காசு பணத்தை. ஏடிஎம் மாதிரி. ஆமா, ஏடிஎம் கார்டுல கூட சில நேரம் காசு இருக்காது. அக்கௌண்ட்ல பணம் இருந்தா தான் ஏடிஎம் கார்டை போட்டு எடுக்க முடியும். ஆனா இந்த பெருமுளை நினைத்தால் அப்படி கிடையாது. எப்ப எங்க பொறும்பளையும் பெரிய பழையன் அப்பப்ப மைய போட்டு பாப்பா பெரிய பழையன் எங்க பணம் இருக்குன்னு. ஆட்டு கூட்டேன் அவன் மேலாயுதம். ஏ மாந்திரவாடி, இல்ல மாந்திரவாடி பெருங்குடையில் மாந்திரவாதியான பெரும்புளையே திருவிழக்க பொருத்தினானே செல்லக்காடி மாந்திரவாடி. அப்படியே வெட்டிலையில் மயிலடவி விளக்கொழிவில் பார்க்கிறான். இந்த ஒளிவில் ஏதாவது தெரியுதாப்பா? இந்த விளக்கொழிவில் ஏதாவது தெரியுதாப்பா? என்ன கண்டால் பகவதி வாசல்கள் ஏழுகிட்டார் திரவியம் மண்டாடே பார்த்துட்டான். திரவியத்தை பார்த்துட்டா ஏழுகிடார திரவியத்தை, ஏழுகிடார திரவியத்தை பார்த்துட்டான். மறுபடியும் மை போட்டு பார்க்க, மறுபடியும் மை போட்டு பார்க்கிறான். ஏழுகிடார திரவியத்துக்கு யாராவது காவலுக்கு இருக்காரான்னு பார்க்க, யாராவது காவலுக்கு இருக்காங்களான்னு பார்க்க, மை போட்டு பார்க்க இட மண்மீடம் இருக்க கண்ணாடே. ஏ மண்மீட யாருப்பா? இருக்கானே மாயாண்டி உடலை. ஏ மலையாண்டி மாயாண்டி உடலை உடலை போயிருக்க வேட்டைக்கு போயிட்டான். இந்த மலையாண்டி மாயாண்டி உடலை வேட்டைக்கு போயிருக்கான். மலையாண்டி சுடரை எங்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறான்? மையானக்கரைக்கு வேட்டைக்கு ஆடி செங்கநல்லூருக்கு அடுத்த ஒரு கொடுங்காநல்லூர். கொடுங்காநல்லூரில் கரையார்கள் ஊட்டு பூசை கொடுக்கிறார்கள். ஊட்டு பூசை கொடுக்கிறார்கள். ஊட்டு பூசை ஏற்பதற்காக போய்விட்டான் இந்த மலையாண்டி மாயாண்டி சுடரை. இந்த மலையாண்டி மாயாண்டி சுடரை என்னப்பா? என்ன இந்த மலையாண்டி மாயாண்டி சுடலை ஊட்டு பூசை பார்க்க போயிருக்கான். மாயாண்டி என் உடலை ஐயா மாயாண்டி சுடரை இல்லாத மாந்திரவாடி பெரும்புளையில் இந்த மாந்திரவாதியான பெரும்புளையே உடங்களை வர்ற வள்ளை தாய் இந்த உள்ளாங்காட மாந்திரவாடி மாந்திரவாடி ஊடங்கள் பூதங்களை வரவழைக்கிறான். உள்ளாட மாந்திரவாடி இந்த பொல்லாத மாந்திரவாதி. அடே பூதங்களே, ஏ பூதங்களே, திரவியத்தை களமொழியே இடமுடலே வெளியிடுங்க கூப்பிடுறான். கூப்பிடுகிறான். ஏ பூதங்களே, ஏ பூதங்களே, பகவதியா வாசலை செல்லுங்கள் ஏழுகிடார் திரவியத்தை களவு செய்து வாருங்கள். களவு செய்து வாருங்கள். உடமெல்லாம் பயப்படுகிறது. பூதமெல்லாம் அப்படியே பயந்து நடுங்குகின்றது. சுடராண்டி பக்தர் அவர்களே, நமது அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த கோயிலின் பங்குதாரர் திரு ராமசாமி தேவருடைய புதல்வர் கிருஷ்ணா சேட்னால பம்பாயில் எல்லாம் தெரியாத ஆளே கிடையாது. கிருஷ்ணா சேட் அவர்கள் இந்த கோயிலின் சார்பு எல்லாத்துக்கும் அவங்க குடும்பத்து சார்பாக 2,11,000 அண்ணன் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்குகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கை தட்டுங்களேன். அப்படி அப்போ தான் அடுத்த வருஷம் 4 லட்சம் கொடுப்பாங்க. இப்போ 2 கொடுங்க, அடுத்த 4 கொடுப்பாங்க. அப்படி கை தட்டினா உற்சாகப்படுத்துங்க அண்ணனை. அவங்க இந்த கோயிலுக்கு என்னமெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் அண்ணன் சார்பாக அன்னதானம் நடக்கும். கட்டணே அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொடாங்க அன்னதானம் பண்ணுவாங்க.
அவதான் மெயின் அவட கேஷியர் ரெடியா வாங்க வையா எல்லாத்துக்கும் போட்டோ எடுக்காம கொடு சரியா இந்த கோயில் யாரும் பேச கரெக்டா ஒப்படைச்சுக்கிடுங்க இருக்கு பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த கோயிலின் சார்பாக மிக்க நன்றி. உங்களும் குடும்பத்தாரும் அண்ணன் 100 வயசுக்கு வாழ வேண்டி இந்த மலையாண்டியை வேண்டி நம்ம அனைவரும் இங்கே உட்கார்ந்து பக்தர்கள் உங்களுக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவார்கள். ரொம்ப நன்றி. சிக்கனோடி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான். பக்த கோடிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம தாத்தாமாரா ஆரம்பித்த ஒரு கோயில். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, குறையும் இல்லை. யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. உண்மையிலே இப்போ சொல்ல போனால் இந்த கோயிலை நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப அதாவது பின்தங்கிய நிலைமையில் கொண்டு வந்துட்டோம். அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டோம் இந்த கோயிலை. இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5-3 கோடி ரூபாய்க்கு பாம்பேயில் ஒரு கோயில் அருமையாக கட்டியிருக்கேன். இதையும் நம்ம விட மாட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோராக கட்டுவோம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா இந்த கோயிலை நம்ம கட்டுவோம். அடுத்தால இன்னும் 2 வருஷம் கொடை இருக்குது. அந்த கொடைக்கு உள்ள எல்லா இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம தம்பி மாதிரி சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அடுத்த தர இந்த கொடை இதை விட சிறப்பாக நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. தேங்க்யூ. தெய்வமாகவே குடிகொண்டிருக்கிறான் அல்லவன் அப்பன் மலையாண்டி மாயாண்டி சுடலை மாடன். இந்த மலையாண்டி சுடலை மாடனுடைய கோவில் கொடை விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த பாம்பே சேட்டுமாகிய எனது அருமை அண்ணன் கிருஷ்ண சேட் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கோவிலுக்கு சன்மானமாகவே கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பம் வழி வம்சங்கள் எல்லாம் மாயாண்டி சுடலுடைய அருள் பெற்று இன்று போல் என்றும் நீடூடி காலம் வாழ்க வளர்க. கொலைவிட பார்க்குகிறாய், வெற்றிலையின் வயதடுவி விளக்கொலைவிலே பார்க்குகிறாய். பகவதியால் வாசல்கள் அவளுக்கு யாராவது இருக்காளான்னு பார்க்க, யாராவது இருக்காங்களான்னு பார்க்க, மை போட்டு பார்க்கும் போது பெரும்பளையின் மை போட்டு பார்க்கின்ற போது ஒரு மண் பீடத்தை கண்டான் மாந்திரவாடி. ஒரு மண்பீடத்தை கண்டான் மாந்திரவாதி. மண்பீடையில் மலையாடி உடலை அல்லவா? இந்த மண்பீடம் யாரு? இந்த மலையாடி உடலை அல்லவா? வேட்டைக்கு போய்விட்டா வீரங்கொண்ட மாயாடி உடலை. வீரம் கொண்ட மாயாண்டி உடலை. ஆமா, சொன்ன உடனே பூடங்களை எவள் செய்கிறான் முள்ளாட மாந்திரவாடி. இந்த முள்ளாட மாந்திரவாடி பூடங்களே பகவதியால் வாசலே செல்ல 7 கிடார் திரவியத்தை கலவு செய்து வாருங்க. 7 கிடார் திரவியத்தை கலவு செய்து வாருங்க. பூடமெல்லாம் பயப்படுகிறாரு, எல்லாம் அப்படியே பயப்படுகின்றது. மாந்திரவாடி மாந்திரவாதி இல்ல மேல முன்னீர் பள்ளமான நகரத்தில் வாழ்ந்து வந்த சீமான். இந்த மேல முன்னீர் பள்ளத்திலே வாழ்ந்து வந்த சீமான். அதாவது ஊரு சொந்த ஊர் மேல முன்னீர் பள்ளமாக இருந்தாலும், சொந்த ஊர் மேல முன்னீர் பள்ளமாக இருந்திட்டாலும், அதாவது அன்னாரவர்கள் வாழ்ந்து வருவது மும்பை மாநகரம். வாழ்ந்து வரக்கூடிய ஊர் மும்பை மாநகரம். மும்பை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமா. மும்பை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமான். அடாவடு யாரு? அடாவடு கிருஷ்ணா சேட் அவர்கள். கிருஷ்ணா சேட் அவர்கள் அதாவது கோவிலுக்காக மலையாண்டி சுடலையுடைய ஆலயத்திற்காக 2,11,000 பரிசு
பரிசா கொடுத்திருக்கிறார். இந்த மலையாண்டி மாயாண்டி விடலையுடைய கோவிலுக்காக 2,11,000 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கிறார்கள். நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுப்பதற்கு முதல்ல மனசு வேணும். ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட கோடி கோடியா பணம் இருக்கும். சரி, இருந்தாலும் கொடுக்க மனசு வேணும் அல்லவா? கொடுப்பதற்கு மனசு இருந்தா தானே கொடுக்க முடியும். கொடுப்பதற்கு மனசு வேணும் அல்லவா? கொடுப்பதிலே கொடை வள்ளலாக வாழ்ந்து வரக்கூடிய கொடுப்பதிலே கொடை வள்ளலாக வாழ்ந்து வரக்கூடிய நமது அருமை அப்பா அடாவட ஆர் கிருஷ்ணா சேட் அவர்கள் கோவிலுக்காக 2,11,000 நமது வில்லிசை கலைஞர்களுக்கு 1,001 ரூபாய் 1,001 லட்சமாக பரிசளித்திருக்கிறார்கள். 1,001 லட்சமாகவே பரிசளித்திருக்கிறார். அவருடைய குடும்பம் எல்லாம் அருகம்புல் வட்டி வாழ்வான செய்யும் தொழில் பெருகவே சீவனாக வாழவே வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வாழையடி வாழையாகவே எல்லாருடைய வழி வழி வம்முசங்கள் பட்டி பெருகி வாழ்பானை பொங்கி செய்யும் தொழில் பெருக வேண்டும். அன்னார் அவர்கள் சீமானாக வாழ வேண்டும். எந்த இடம் செல்லாலும் அன்னார் அவர்கள் தங்கமுகமாக வர வேண்டும். மலையாண்டி சுடலையுடைய அருளாளோ கேள்வியும் பேசும் தெய்வமாக சிங்கமுக வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாள் சந்தன மாரியம்மனுடைய அருளாளோ உண்மைமான நகரத்தில் வீட்டிருக்கிறாள் நாய் கருமாரியுடைய அருளாளோ எல்லார் அவர்கள் மக்கமார்கள் மருமக்கமார்கள் வேரன்மார்கள் வேத்திமார்கள் பூட்டன்மார்கள் பூட்டிமார்கள் இறப்பெண் மலையாண்டி உடலையுடைய அருள் பெற்று பட்டி பெருகி வாழ்பானை பொங்கி வாழையடி வாழையாக வம்சாவளிகள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இன்று போல் என்று அன்னார் அவள் நீடூழி கால வாழ்கே வளர்க உடலை காத்திருந்த திரவியத்தை களவு செய்வதற்காக வருகிறார். களவு செய்வதற்காகவே வருகின்றான். ஊடமெல்லாம் பயப்படுகிறதே மாந்திரவாதி பொல்லாத தெய்வம் அல்லவா மங்கை பகவதியாய். இந்த மங்கை பகவதியாய் ஐயா சாமி கொண்டாடி முருகன் அண்ணன் எங்கே இருந்தாலும் உடனடியாக பயப்படுகிற போது பூதங்கள் எல்லாம் பயப்படுகின்ற போது பொல்லாட மந்திரவாடி இடைத்திரை பூதங்கள் சொல்லுகிறது. என்ன சொல்லுகின்றது? மந்திரவாதி பகவதியை கல் சிலை என்று நினைக்க வேண்டாம். வாய் திறந்து பேசுவாளே மங்கை பகவதியாய். இந்த மங்கை பகவதியால் ஆலயத்திலே களவு செய்ய முடியாது. எங்களால் முடியாது. உடனே கண்டான் மாந்திரவாடி. இந்த மாந்திரவாதி நீ முன்னால் போ, உனக்கு பின்னால் நாங்கள் வருகிறோம். நீ முன்னால் போ, உனக்கு பின்னால் நாங்கள் வருகிறோம் சொல்லுகிற போது மந்திரவாடி பெருமூளை பூலங்கள் அடைத்து கொண்டு பொல்லாட மந்திரவாடி களவுயை வருகிறான் இந்த மாந்திரவாடி. வருகின்றான் இந்த
இந்த மந்திரவாதி பகவதியாருடைய வாசல்ல வந்தவுடனே ஏறிட்டு பார்த்தான் பகவதியை. ஏறிட்டு பார்க்கிறான் பகவதியை. பகவதியை பார்த்தவுடன் அவனுக்கு அங்கமெல்லாம் பதறுகிறது. அங்கமெல்லாம் பதறுகின்றது. ஆமா பதறுமில்லப்பா பகவதி இல்ல. பதறுமில்லவா மலையாளத்தை ஆட்டில் படைச்சுக்கிட்டு இருக்க அம்மா பகவதி. இவள கல்ச்சலன்னு நினைக்க கூடாது. வாய் திறந்தெல்லாம் பேசுகிறா. செய்ய முடியுமா? செய்ய முடியாதல்ல. முதல்ல இவள ஆற கட்டணும். இவள ஆற கட்டணும். யார கட்டணும்? ஆற கட்டணும். ஆற கட்டணும். ஆமா தீட்டு மையதான் தீட்டணும்பா. தீட்டு மைய வேற தீட்டணும். மாந்திரவாடி பெரும்புளையன் பகவதியாரை கட்டுவதற்காகவே பகவதி ஆளை கட்டுவதற்காகவே தீட்டு மைய தீட்டினாரே 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 தீயமாடி மாந்திரவாடி மாந்திரவாதியான பெரும்புளையன் தீட்டு மைய தீட்டினான் ரேகத்தை கட்டினான் பகவதியை. ரேகத்தை கட்டுகிறான் பகவதியை. கட்டினானே பகவதியை. கட்டினானே பகவதியை. கால் விலங்கு கை விலங்கு கலத்து தொடர்மார் விலங்கு தோல் விலங்கு தொடை விலங்கு 90 சங்கிலி போட்டு இருக்கிட்டான். ஒரு அடிதண்டா ஒண்ணு போட்டிருக்கான். யாருக்கு? பகவதிக்கு அடிதண்டா போட்டான். அடிதண்டா பகவதி பார்த்த மாதிரியே இருக்கா. கண் இமை கூட தட்ட முடியல. கண் இமை கூட தட்ட முடியவில்லை. பார்த்த மாதிரியே இருக்கிறான். மாந்திரவாடி மாந்திரவாதி மாந்திரவாடி பெரும் உடையல் மகபடி யார கட்டின பகவதி யார கட்டிய மாந்திரவாடி காத்திருந்த திரவியது திரவியது மாந்திரவாதியான பெரும்பளையே பகவதியால் வாசலிட காத்திருந்த திரவியத்தை களவு செய்து கொண்டு போனான். களவு செய்து கொண்டு போனான். மகளுக்கு சடங்கு சாஸ்திரத்தை ஏகபோகமாக முடித்தான். ஏகபோகமாக முடிக்கிறான். செழிப்பா முடிச்சிட்டான். செழிப்பா முடிச்சிட்டான். போட்டு சொந்தா போட்டு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கானா? சம்பாத்தியம் பண்ணி வச்சதா? களவு செய்த பணம் அல்லவா? ஆமா. யாருடைய பணம்? பகவதியுடைய பணம். மங்கை பகவதி யாருடைய வாசலிலே மாயாண்டி சுடலையுடைய காவலிலே இருந்த பணம். காவலிலே இருந்த பணம். சடங்கு சாஸ்திரத்தை முடித்திருக்கிற போது முடிக்கின்ற போது கீதம் போயிருந்த பகவதி வாசலுக்கு பாலகன் மலையாடி சுடலை மாடன் வருகிறான். மாயாண்டி உடலை மாடன் வருகின்ற போது பகவதியாளுட வாசல் எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கின்றது? கதவு அதிர்ந்து காரணங்கள் தெரியவில்லையே. பொக்கிசத்தை காணவில்லை. பூட்டோ உடைத்திருக்கின்றது, பொக்கிசத்தை காணவில்லை. கதவு திறந்திருக்கின்ற காரணங்கள் தெரியவில்லை.
வருஷம்